சலாலால நேத்திக்கே பெருநாள் முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம ஊர்ல இன்னைக்கு தான். எல்லாருக்கும் ஈத் முபாரக். இந்த ஸ்வீட்ட இத்தன நாள் எப்படி பண்ணாம இருந்தேன்னு தெரியல. கல்ஃப்ல இருந்துட்டு குனாஃபா பண்ணலன்னா அது பெரும் குத்தமாயிரும். ஸோ இந்த இதுக்கு நான் வந்து குனாஃபா தான் பண்ணேன். இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஊர்ல இருந்த வரைக்கும் இந்த ரமதான், பக்ரீத் இதெல்லாம் எப்படின்னா, எனக்கு ஒரு நாள் கவர்மெண்ட் ஹாலிடே கிடைக்கும். பிரியாணி கூட கிடைக்காது. ஏன்னா எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட இல்ல. ஆனா சலாலா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரமதான், அந்த நோன்பு அத பத்திலாம் எனக்கு நல்லா தெரிய வந்தது. எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாவும் இருந்தது. இவங்க நோன்பு இருக்கிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ புனிதமா இருக்கும். அதை விட சலாலால ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். பகலில் வந்து எந்த ஷாப்பும் இருக்காது. பப்ளிக் பிளேஸில் வச்சு தண்ணி குடிக்கவோ சாப்பிட்றதுக்கோ அலோடு இல்லை. ஒருத்தவங்க எச்சு கூட முழுங்காமல் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ அவங்க முன்னாடி போய் தண்ணி குடிக்கணும்னோ சாப்பிடணுன்னோ தோணுமா என்ன நம்மளுக்கு? இல்லை தானே. இவங்களோட கல்ச்சர், பழக்க வழக்கம், அப்புறம் இந்த ஷேரிங் இஸ் கேரிங் அதெல்லாம் வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. எந்த அளவுக்குனா, நான் ஒரு முஸ்லீம் வீட்டு பொண்ணாக இருந்திருக்கக்கூடாதாங்கிற அளவுக்கு இந்த சலாலால இந்த நோன்பு ஓப்பன் பண்ணுற டைமில் நிறைய ஸ்நாக் கிடைக்கும். ஆனியன் பக்கோடா, அப்புறம் கொண்டைக்கல்லையில் ஒரு வடை பண்ணுவாங்க. அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நோன்பை இவங்க மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த டைம் வந்து நம்ம இந்த விரதம் இருக்கிறப்போ நம்ம ஒரு மாதிரி புனிதமாக ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கிரேட்ஃபுல்லான ஃபீலிங்ஸ் இருக்கும்.